நண்பர்களே, இன்றைய டெக் நியூஸில் புத்தம் புதிய வரவுகள், புதிய அப்டேட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஏராளமான டெக் நியூஸுடன் இந்த வீடியோவில் நம்ம பயணம் பண்ணலாம். வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள். என் பேர் செய்ய நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். டெக் நியூஸில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஹானர் தரப்பில் இருந்து 2019 ஏப்ரல் மாதம் இந்த ஹானர் 9X லைட் அப்படிங்கிற ஒரு புத்தம் புதிய மொபைலை லான்ச் பண்ணாங்க. அந்த வெற்றியை தொடர்ந்து இதே ஹானர் என்ன பண்ணுறாங்க, 10X லைட் அப்படிங்கிற ஒரு மொபைலை லான்ச் பண்ண போகிறாங்க. நவம்பர் 10 லான்ச் பண்ண போகிறாங்க சரி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் 4GB RAM, 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், 5000 mAh பேட்டரி, அவுட் ஆஃப் பாக்ஸ் வந்து Android 10. அதே மாதிரி 4 கேமரா, அதில் 48 மெகா பிக்சல், ஃப்ரண்ட் வந்து உங்களுக்கு 8 மெகா பிக்சலில் இந்த மொபைலை நீங்கள் எதிர்பார்க்க முடியும். ஹானரோட 10X லைட் நவம்பர் 10. டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரியல்மி சமீபத்தில் ஒரு புத்தம் புதிய வாட்சை லான்ச் பண்ணாங்க. எங்கன்னா இந்தியாவுக்கு வெளியே லான்ச் பண்ணாங்க. ரியல்மி வாட்ச் எஸ் அப்படிங்கிற பேரில் லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த வாட்சோட விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியாவோட மதிப்புப்படி கிட்டத்தட்ட ஒரு 7000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. சமீபத்தில் கூட ரியல்மி என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு வாட்சை லான்ச் பண்ணாங்க, இந்தியாவில் லான்ச் பண்ணாங்க. பட் அதோட விலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4000 ரூபாய் தான் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இந்தியாவுக்கு வெளியே லான்ச் பண்ணதுக்கும் இந்தியாவுக்கு உள்ளே லான்ச் பண்ணதுக்கும் எவ்வளவு ரேட் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 3000 ரூபாய் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ அட்டகாசமாக ஒரு வாட்சை வெளியே லான்ச் பண்ணாங்க. 390 mAh பேட்டரி கொண்டு தான் இருக்குது. அதே மாதிரி இந்த வாட்ச் வந்து ஒரு வட்ட வடிவத்தில் இருக்குது அப்படிங்கிறதா ஹைலைட்டான ஒரு விஷயம். வழக்கம் போல் எல்லா ஸ்மார்ட் வாட்சில் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இந்த வாட்ச்லேயே அமைச்சிருக்காங்க. அதாவது 24/7 ஹார்ட் ரேட் மானிட்டரிங் ஒரு ஸ்பெஷாலிட்டியும் இந்த ரியல்மியோட வாட்ச் எஸ்ஸில் எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக டெக் நியூஸில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாய்ஸ் ஏர்பட்ஸ் ட்ரூ வயர்லெஸ் ஸ்டீரியோ இயர்ஃபோன் சமீபத்தில் இந்தியாவில் அறிமுகப்படுத்திருக்காங்க. ஒரு அட்டகாசமான ஒரு ட்ரூ வயர்லெஸ் ஸ்டீரியோ இயர்பட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். முழுக்க ஒரு ஒயிட் பேக்ரவுண்டில் கொடுத்துருக்காங்க. இதில் ஹைலைட்டான விஷயங்களை மட்டும் சொல்லிவிட்டு நான் கடந்து போயிடுறேன். ஸோ இந்த பட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் உங்களுக்கு 500 mAh பேட்டரி இருக்குது. இது மூலிமா உங்களால் 4 hours ப்ளேபேக் பண்ண முடியும். அதோடு சேர்த்து இதில் ஏதாவது சார்ஜிங் கேஸ் கொடுத்துருக்காங்க. உங்களால் அப் டு 20 hours வரைக்கும் நீங்கள் ப்ளேபேக் பண்ண முடியும்ருக்காங்க. அதே மாதிரி டச் கண்ட்ரோல் இருக்குது. இது மூலிமா உங்களால் சிரி அப்புறம் கூகுளோட வாய்ஸ் அசிஸ்டன்ட் அதையும் நீங்கள் பயன்படுத்தலாம். அதே மாதிரி ப்ளூடூத் 5.0. ஸோ இது மூலிமா உங்களால் வந்து ஒரு 10 meters வரைக்கும் உங்கள் ஃபோனுக்கும் உங்களுடைய பட்ஸுக்கும் உள்ள கனெக்டிவிட்டி கிளியராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வசதிகள் எல்லாமே நாய்ஸ் ஏர் பட்ஸில் இருக்குது. ஸோ இது எங்கே வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்லையும் அதே நேரத்தில் அமேசான் இந்தியாலையும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். 2500 ரூபாய் இதை ஃபிக்ஸ் பண்ணிக்காங்க. டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது சாம்சங் கேலக்ஸி தரப்பில் வந்து சாம்சங் கேலக்ஸி 2021 இந்த மாதிரி ஜனவரி மாதம் உங்களுக்கு வந்து ஒரு மொபைல் லான்ச் பண்ண போகிறாங்க. அது என்ன மொபைல் பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S21 அப்படிங்கிற பேரில். ஆல்ரெடி கேலக்ஸி S20 அப்படிங்கிற மொபைல் வந்து மார்க்கெட்டில் இப்போ ரன்னிங் ஆகிக்கிட்டு இருக்கு. அடுத்த சீரீஸ்க்கு இப்போ வந்து தாவிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா சமீபத்தில் தான் வந்து ஆப்பிள் நிறுவனம் என்ன பண்ணிருக்காங்கன்னா iPhone 12 4 மாடல்களில் வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ அதை வந்து ஈக்குவல் பண்ணுறதுக்காக இந்த சாம்சங் கேலக்ஸி S21 வந்து 2021 ஜனவரி மாதம் லான்ச்சிங் இருக்கும். சேல் வந்து பிப்ரவரி மார்ச் இந்த மாதிரி மாதத்தில் வந்து சேல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரைஸ் ஸ்பெசிஃபிகேஷன் எதுவுமே லீக் அவுட் ஆகலை. இப்போதைக்கு அந்த மொபைலோட மாடல் நேம் மட்டும் லீக் அவுட் ஆயிருக்கு. பட் இது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. விரைவில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் சாம்சங் கேலக்ஸி S21. டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வாட்ஸ்அப் தரப்பில் வந்து வாட்ஸ்அப்பில் இந்த புது அப்டேட்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக வந்து இந்த மாதம் தான் வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, பேட்டா டெஸ்டிங்க்கு லான்ச் பண்ணிடுவாங்க. ஸோ இது மூலமா நிறைய மொபைல் யூசர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த செட்டிங்ஸை பயன்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இதை வந்து நம்ம டெலகிராமோட ஒப்பிட்டு பார்க்கும்போது வாட்ஸ்அப் கொஞ்சம் பின்தங்கியே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அப்டேட்டில். ஏன்னா டெலகிராம் வந்து உடனுக்குடனே எல்லா விஷயங்களையும் அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒன்ஸ் வந்து அவங்களுடைய பிளாகில் வந்து இந்தந்த விஷயங்கள் இந்தந்த ஓஎஸில் வந்து வரப்போகுது அப்படின்னாங்கன்னா கண்டிப்பாக அது வந்திருக்கும். அதுதான் அதில் எந்த வித சேஞ்சஸும் இல்லை. பட் வாட்ஸ்அப்பில் அப்படி இல்லை. வரும், ஆனால் கொஞ்சம் லேட்டாக வரும். ஆனால் எப்போ வரும் அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் வந்து நிற்கும். அந்த மாதிரி தான். அந்த வழியில் வந்து வாட்ஸ்அப் கூடிய விரைவில் எல்லாரோட மொபைல்களையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். வாட்ஸ்அப்போட அந்த ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட் டூல் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் புதுப்பிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த பல்காக உள்ள டேட்டாவெல்லாம் டெலிட் பண்ணுறதுக்கு இந்த புத்தம் புதிய செட்டப் இருந்தால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறதுக்காக ஒரு புதிய அப்டேட்டை வந்து வாட்ஸ்அப்பில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ என்னுடைய மொபைலில் கூடிய வாட்ஸ்அப்பில் அந்த செட்டிங் வந்துருச்சு. ஸோ உங்களுடைய ஃபோனில் நீங்கள் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது LG தரப்பில் வந்து LG சமீப காலம் பார்த்தீங்கன்னா விதவிதமான மொபைல்களை வந்து லான்ச் பண்ணுறாங்க. வித்தியாசமான மொபைல்களை லான்ச் பண்ணுறாங்க. சமீபத்தில் கூட சவுத் கொரியாலையும் சரி இந்தியாலையும் சரி ஒரு மொபைல் லான்ச் பண்ணாங்க. LG விங் அப்படின்னு பேர். ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா முழுக்க கிம்பிள்
டைப் மாதிரி உங்களுக்கு மொபைலை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ அது எந்த அளவுக்கு மார்க்கெட்டில் சக்ஸஸ் ஆச்சு அப்படிங்கிற விவரங்கள் எனக்கு கிடைக்கல. ஸோ லான்ச்சுக்கு மட்டும் உங்களுக்கு நான் விவரத்தை தெரிவிக்கிறேன். ஸோ அதை தொடர்ந்து இப்போ அதே எல்ஜி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு புதிய மொபைலை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அநேகமாக இது வந்து 2021 மார்ச் வாக்கில் இந்த மொபைல் லான்ச்சிங் ஆகும்னு சொல்கிறாங்க. இதோட பேர் பார்த்தீங்கன்னா மொபைலோட பேர் இல்லைங்க, எல்ஜியில் இந்த ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து அறிமுகப்படுத்த போகிறாங்களா, சைடு ரோலிங் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு பேட்டர்னை வந்து இப்போ லெட்ஸ் கோ டிஜிட்டல் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து இவங்களுக்காக பேட்டர்ன் ஃபைலை வந்து சப்மிட் பண்ணிக்காங்க. அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. எல்ஜி தரப்பில் வந்து கூடியளவில் இந்த சைடு ரோலிங் டிஸ்பிளே வந்து வரப்போகுது. மார்ச் மாதம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 2021 கன்ஃபார்மாக இல்லை. ஸோ இந்த மாதிரி 2021 மிட்ல வந்து இந்த மொபைலை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி புத்தம் புதிய மொபைலை எதிர்பார்க்கலாம். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜிபோர்டு யாரெல்லாம் பயன்படுத்துறீங்க, ஜிபோர்டு கீபோர்டுங்க. அது நீங்கள் உங்கள் மொபைலில் பயன்படுத்துறீங்கன்னா உங்களுக்கு ஒரு புதிய அப்டேட் வரப்போகுது. அது என்ன அப்டேட் பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ்டு வாய்ஸ் டைப்பிங் ஃபீச்சர். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வாய்ஸ் டைப்பிங் ஃபீச்சரை வந்து இன்னும் மேம்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதான் சொல்ல முடியும். பட் இந்த செட்டப்பை வந்து கூகுளோட பிக்சல் ஃபோனில் முதல்ல வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அநேகமாக அவங்க கையில் கூகுளோட பிக்சல் ஃபோன் இருந்தால் ஸோ அந்த செட்டப் உங்களுக்கான செட்டப். இப்போதைக்கு இது மட்டுமே இந்த அப்டேட்டாக வந்து கூகுள் தரப்பில் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேபி இது வருங்காலத்தில் எல்லா மொபைலையும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி வரலாம், காத்திருக்கலாம். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மைக்ரோமேக்ஸ். ரொம்ப நாளாக வந்து காணாமல் போயிருந்தாங்க, மறுபடியும் வந்திருக்காங்க மைக்ரோமேக்ஸ் இன் அப்படிங்கிற ஒரு சப் பிராண்டோட நோட் 1 அதுக்கப்புறம் 1B அப்படிங்கிற பேரில் 2 புத்தம் புதிய மொபைலை வந்து லான்ச் பண்ணிட்டாங்க வெற்றிகரமாக. ஸோ இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் நோட் 1ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4GB ரேம்லேருந்து அதிகபட்சமாக 128GB வரைக்கும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சமாக 12,500 ரூபாய் இருக்குது. மினிமம் ப்ரைஸ் உங்களுக்கு 7,000 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணிக்காங்க அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு. ஸோ இந்த மொபைல் இனி மார்க்கெட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தெரியும் இதோட எப்படி அதில் என்னென்ன குட் அம்சங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது உங்களோட நோக்கம் என்னென்னா ரெட்மி ரியல்மி இந்த மொபைலை கொஞ்சம் ஒரு டஃப் காம்படிஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து அவங்க இறக்கியிருக்காங்க மார்க்கெட்டில். ஸோ கூடிய அளவில் எதிர்பார்க்கலாம். நவம்பர் 24 ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் நோட் 1B மைக்ரோசாஃப்டோட இன்-ஓட மொபைல். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நிறைய ட்ரூ வயர்லெஸ் ஸ்டீரியோ ஏர்பட்ஸை விலை கம்மியிலையும் பார்க்க முடியுது, அதிக விலையிலும் நம்மளால் பார்க்க முடியுது. ஆப்பிளோட ஏர்போர்ட்ஸ், அதே மாதிரி சாம்சங்கோட பட்ஸ் லைவ், அதே மாதிரி வந்து ரியல்மி, அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா உங்களுக்கு ரெட்மி, இந்த மாதிரி நிறைய ட்ரூ வயர்லெஸ் ஸ்டீரியோ ஏர்பட்ஸை மார்க்கெட்டில் பார்த்துருப்பீங்க. சமீபத்தில் ஒரு சின்ன கம்பெனி, இந்த கம்பெனியோட நேமை வந்து வாய்க்குள்ள நுழைய மாட்டுக்கு, இருந்தாலும் நான் சொல்ல முயற்சி பண்ணுறேன். பிளாபங்க் அப்படிங்கிற ஒரு ட்ரூ வயர்லெஸ் ஏர்பட்ஸை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. பிளாபங்க் PTW ட்ரூ வயர்லெஸ் ஸ்டீரியோ ஏர்பட்ஸ் வெற்றிகரமாக இந்தியாவில் லான்ச் பண்ணிருக்காங்க. இது ஒரு வளர்ந்து வரும் ஒரு நிறுவனம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த நிறுவனத்துக்கு கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4,000 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒர்த்தபிளா அப்படிங்கிறது இது வரைக்கும் யாருமே வந்து அதை பற்றி முழுமையான விவரங்களை தெரிவிக்கல. ஸோ இப்போ தானே லான்ச் ஆயிருக்கு. டேரெக்டாக வந்து நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கலாம் 4,000 ரூபாய்க்கு ஒரு ட்ரூ வயர்லெஸ் ஸ்டீரியோ ஏர்பட்ஸ். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபோர்ட்நைட் தெரியுமா? எபிக்கோட ஃபோர்ட்நைட். இவங்களை தான் சமீபத்தில் ஆப்பிள் ஸ்டோரும் அதே மாதிரி கூகுள் ப்ளே ஸ்டோரும் வெளியே தள்ளிட்டாங்க. ஏன்னா இவங்க வந்து விதிமீறல் அவங்களுடைய பாலிசிக்கு எதிராக நடந்துக்கிட்டதால வெளியே தள்ளிட்டாங்க. இப்போ அவங்க ஒரு புதிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அது என்னென்னா எங்களுடைய ஃபோர்ட்நைட் கேமை வந்து நீங்கள் PS5 லான்ச் ஆக போது பார்த்தீங்கன்னா நவம்பர் 15. ஸோ அதில் வந்து நீங்கள் ப்ளே பண்ணலாம். அதுவும் 4Kல 60 FPS ப்ளே பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த ஃபோர்ட்நைட் கேமை வந்து நீங்கள் எக்ஸ்பாக்ஸ் சீரிஸ் X அதுக்கப்புறம் எக்ஸ்பாக்ஸ் சீரிஸ் இந்த 2 மாடல்கள்லையும் நீங்கள் ஃபோர்ட்நைட் கேமை விளையாடலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. அதுவும் நவம்பர் 10 லான்ச் ஆக போகுது. ஸோ அதுவும் 4Kல 65 FPS ப்ளே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு விஷயம். ஃபோர்ட்நைட் கேமை விளையாடக்கூடியவங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு அறிவிப்பு அப்படின்னு சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த டெக் நியூஸ் வீடியோவை ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த நியூஸில் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழியில் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் வழக்கம் போல் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு நீங்கள் முதல் தடவை வந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு அழகான சிவப்பு கலர் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா அன்லைக்காவது பண்ணிட்டு போங்க.